கிளாஸில் நான் பேசும்போது இதை நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கு விழிப்போடு உங்களை காத்து ரொம்ப சுவையான பொங்கல் வேறு, ரொம்ப சுவையாக நல்லா செஞ்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்ருக்குறோம். நல்லா சாப்பிட்றோம் தான் இங்கே வந்திருக்கிறோம். அதுவும் அதில் ஒரு பங்கு தான் இல்லையா? சாப்பிட மட்டுமே அதில் வரல, சாப்பிடவும் வந்திருக்கிறோம். அதுவும் சந்தோஷமான காரியம். இது போன்ற நல்ல ஐக்கியங்கள் நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. கிறிஸ்தவ குடும்பம் என்பது இப்படி போன்ற சூழலில் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த கேம்பை விட்டு போக மனசில்லாமலே உட்காந்துருப்பாங்க? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அப்படிதானே? இங்கேயே இருந்துட்டாலே நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையோடு உட்காந்துருப்பீங்க. பரலோகம் போல இருக்கு இல்லையா? நல்லா பாட, நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவரை ஆராதிக்க, சத்திய வசனங்களை கேட்க, ஜெபிக்க, இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. பலர் இந்த சூழ்நிலை விட்டு வெளியே போகிறது கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனாலும் வேறு வழியே கிடையாது. நம்ம போய்தான், அது எவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? போய்தான் ஆக வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் போய் இருக்கத்தான் வேண்டும். இங்கு கொடுக்கப்படுகிற போதனைகள் எல்லாம் இட் இஸ் நாட் டு லிவ் இன் த கேம்ப் சைட் இல்லையா? இந்த கேம்ப் சைட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கான போதனைகள் கிடையாது. எங்கே போய் வாழணும்? நம்ம உலகத்துக்குள்ளே போய் வாழணும் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உங்களை நான், சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை நான் ஆடுகளை யாருக்குள்ளே அனுப்புவதை போல் அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே. அப்படிதானே? ஆடுகளை இன்னொரு ஆடுகளுக்குள்ள ஆண்டவர் அனுப்புவேன்னு சொல்லவே இல்லை. ஆடுகளை யாருக்குள்ள அனுப்புவேன்னாரு? ஓநாய்களுக்குள். இப்போ நம்ம உலகத்துக்குள்ளே போகும்போது சில நேரங்களில் ஓநாய்களுக்குள் மடியில் தான் நம்ம இருக்கிறோம். வேற யாரையாவது மனசில் நினச்சிக்காதீங்க, அவன் தான் எனக்கு ஓநாய் அப்படின்னு. அப்படி தப்பு, அது தப்பு இல்லையா? உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் நாம் அந்த சூழ்நிலைகளின் நடுவிலேயும் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலனை தருவார். குடும்பம் இது மிக மிக முக்கியமான ஒரு அடித்தளம். நான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறேன். குடும்பம் கடவுளுடைய தொடர்பின் மையம். கடவுள் அந்த குடும்பத்தின் மூலமாக தம்முடைய தொடர்பை இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் குடும்பமாக கடவுளுக்கான தொடர்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள குடும்பம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக உங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்தில் பிரசங்கிக்கவே முடியாது. முதல் வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, முதல்ல அவங்க போய் எதை சரி பண்ணட்டும்? அவங்களுடைய குடும்பத்தை சரி பண்ணட்டும் அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்லுவாங்க. எனவே நம்முடைய குடும்பம் என்பது மிக முக்கியமான கடவுள் தொடர்பின் மையமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் அதில் சவால்கள் இருக்கிறது, அதில் போராட்டங்கள் இருக்கிறது, அதில் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், உலக பிரகாரமான ஒரு மனிதன் எப்படி அவன் இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறான் என்பதை விட நாம் எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறோம், எப்படி இதை நாம் அனுபவிக்கிறோம் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் கடவுள் நம்முடைய குடும்பங்களின் வழியாக பிரயாணிக்கிறார். அழகப்பாடினால நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது இட்ஸ் நாட் ஆப்ஷனல். பிரதர் அழகாக சொன்னாங்க, தட் இஸ் நாட் ஆப்ஷனல், தட் இஸ் டிட்டர்மினேஷன் இல்லையா? அது ஏதோ ஒன்று வேணா வச்சுக்கலாம், வேணாட்டா போட்டுடலாம் அப்படின்றது கிடையாது. அது என்னுடைய மிக தெளிவான தீர்மானம், உறுதிநிலை. தட் இஸ் மை டிட்டர்மினேஷன். நானும் என் குடும்பமும் கர்த்தரை எக்காலத்திலும் எங்கள் ஜீவன் உள்ள காலம் வரைக்கும் சேவிப்போம். இந்த உறுதிப்பாட்டோடு நாம் வாழுவதற்கு திருமறையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நல்லது. இந்த தியானத்தில் ஒரு முற்பிதாவின் குடும்பத்தை இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த சம்பவங்களையும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அது தெரியும்.
தெரியலன்னா கூட நம்ம வேத பகுதியோடையே தான் படிக்க போகிறோம். அந்த வேத பகுதிகளை நீங்கள் ஓய்வு நேரத்தில் போய் வீடுகளில் படித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்? ஈசாக்கு ரெபேக்கா என்கிற தம்பதியரை பற்றி படிக்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு ரெபேக்கா என்கிற தம்பதியர். இங்கே யாராவது அப்படி ஒரு தம்பதியர் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா உங்களுக்கு தான் பேசினாருன்னா அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் தான் சொந்தமான ஒரு காரியம். யார் இந்த ஈசாக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரே குமாரன். ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். மற்ற மனைவிகள் மூலமாய், ஆகார் மூலமாய் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். கேத்தூராள் என்கிற பெண்ணின் மூலமாகவும் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த கேத்தூராள் என்கிற பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி, கடவுளுடைய நியமனத்தின்படி மேசியாவின் ஒரு சந்ததியாக உலகத்திலே வந்தவர் தான் இந்த ஈசாக்கு. ஈசாக்கு என்கிற வார்த்தைக்கு சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். சிரிப்பு, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க, சாராள். ஆனால் சாராள் அவனுக்கு பேர் வைக்கவில்லை. ஆண்டவர் தான் சொன்னார், நீ உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும்போது அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க போய் கவனமா படிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம். ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படியே பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். 50 அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா? 50 அதிகாரங்கள் கொண்ட இந்த ஆதியாகமத்தை 2 பெரும் பிரிவுகளாக நாம் பிரித்து விடலாம். நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கலாம். நான் சொல்ற இந்த விஷயத்தை எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஆதியாகமத்தை 2 பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். முதல் பிரிவு 1 - 11 அதிகாரங்கள், ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸ். 1 - 11 அதிகாரங்களை முதல் பிரிவாகவும், 12 - 50 வரைக்கும் இரண்டாவது பிரிவாகவும் நாம் பிரிக்கிறோம். 1 - 11 முதல் பிரிவு, 12 - 50 வரைக்கும் இரண்டாவது பிரிவு. இந்த முதல் பிரிவில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு, 4 உட்பிரிவுகள், பிரதானமான விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம இப்படி சொல்றோம், 4 கிரேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 4 முக்கியமான சம்பவங்கள். வேற சின்ன சின்ன விஷயங்களும் நடந்திருக்கலாம், ஆனால் பிரதானமாக ஒரு 4 முக்கியமான சம்பவங்கள் முதல் 11 அதிகாரங்களில் நடந்திருக்கிறது. முதல் விஷயம் என்ன? சிருஷ்டிப்பு, கிரியேஷன். இது முதல்ல நடந்திருக்கு. இரண்டாவது என்ன நடந்திருக்கு? சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்தான், ஃபால். மனிதனுடைய வீழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக தேவன் இந்த பாவம் செய்த சந்ததியாரை நியாயம் தீர்த்தார். எனவே உலகத்தில் ஒரு பெரிய வெள்ளத்தை தேவன் அனுப்பினார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இதில் வருகிற 3வது பிரிவு என்னவென்றால் வெள்ளம், ஃப்ளட், 3வது பிரிவு. 4வது பிரிவு என்ன? நோவா அவனுடைய குடும்பத்தாரும் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அவர்கள் புதிய சந்ததிகளாக உலகத்திலே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார், அதை எதிர்பார்த்தார், கூறினார். ஆனால் அவர்கள் போக மறுத்தார்கள். ஒரே இடத்திலே இருந்து ஒரே இடத்திலே வாழ தீர்மானித்தார்கள். எனவே அவர்கள் அப்படி தீர்மானத்தின் அடையாளமாக கட்டின பாபேல் என்கிற கோபுரத்திலே தேவன் குழப்பத்தை உண்டாக்கி மொழிகளின் பிரிவை உண்டாக்கினார். அங்கதான் லாங்குவேஜஸ் முதல்ல வந்தது. அது வரைக்கும் எல்லாரும் பூமி எங்கும் என்ன இருந்தது? ஒரே பாஷை இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் அந்த லாங்குவேஜ்ல நிறைய பிரிச்சுட்டாங்க. லாங்குவேஜ் அடிப்படையில் பிரித்து பல இடங்களுக்கும் அன்றைய நாட்களின்
உலகத்திலே சிதறி போனார்கள். எனவே 4வது பிரிவை பாபேல் என்று நாம் சொல்லுகிறோம். என் கூட நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? ஆதியாகமத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கிறோம்? 2 பிரிவுகள். முதல் பிரிவு எங்கிருந்து எது வரைக்கும்? 1லிருந்து 11 வரைக்கும். 1லிருந்து 11 அதிகாரங்களுக்கு என்ன தலைப்பை கொடுக்கிறோம்? என்ன தலைப்பு கொடுக்கிறோம்? 4 முக்கிய நிகழ்வுகள். சொல்லுங்க பார்க்கலாம். 4 முக்கிய நிகழ்வுகள், 4 great events. சரிங்களா? 4 முக்கிய நிகழ்வுகள். அந்த 4 முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சிருஷ்டிப்பு, 2வது பாவம் அல்லது வீழ்ச்சி, 3வது வெள்ளம், 4வது பாபேல். 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை 2வது பிரிவாக நாம் பிரிக்கிறோம். 4 great people என்று அதை நாம் பிரிக்கிறோம். 4 முக்கிய மனிதர்கள் என்று அவர்களை நாம் சொல்லுகிறோம். 4 முக்கிய மனிதர்கள். முதல் பிரிவில் யார் வர்றாங்க? 4 முக்கிய நிகழ்வுகள். 2வது பிரிவில் என்ன வருது? 4 முக்கிய மனிதர்கள். யார் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப். 4 முக்கிய மனிதர்கள். அதனாலதான் முக்கிய மனிதர்கள்னு சொல்றேன். இடையில நிறைய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அது ஒன்றும் நமக்கு குழப்பம் இல்லை. இதை புரிந்து கொள்றதுக்காக நம்ம சொல்றோம். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களா, உங்களை எத்தனை வருஷம் நான் கழிச்சு திரும்பி வந்து இந்த கேம்ப்ல கேட்டாலும் ஆமாய்யா ஏதோ ஒரு 4-5 பிரிவு சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. டக்குன்னு இப்படி மைண்ட்ல வச்சு நீங்க சொல்லணும். சரிங்களா? ஆதியாகமத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கிறோம்? 2 பெரும் பிரிவுகள். முதல் பிரிவு 1லிருந்து 11, 4 முக்கிய நிகழ்வுகள். சொல்லுங்க. சிருஷ்டிப்பு, பாவம், வெள்ளம், பாபேல். ரைட். 2வது 12லிருந்து 50 அதிகாரங்கள், 4 முக்கிய மனிதர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய தேவன், நான் உன் தேவன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது நான் ஆதாமின் தேவன், நான் ஏனோக்கின் தேவன், நான் நோவாவின் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆபிரகாமோட பேசும்போது ஆண்டவர் எப்பவுமே என்ன சொன்னார்னா, நான் உன்னுடைய தேவன். இதெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அவனுடைய வாக்குத்தத்த சந்ததியாக வந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் தேவனுமாய் இருக்கிறேன். இது ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார். ஈசாக்குக்கு கிடைத்த முதல் ரெவலேஷன் என்ன? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கின் காலம் முடிந்தது. ஈசாக்குக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒருவர் யாக்கோபு. தேவன் யாக்கோபை தன்னுடைய மேசியாவின் சந்ததியாக தெரிந்து கொண்டார். மேசியா வரக்கூடிய சந்ததியாக தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். எனவே யாக்கோபிடத்துல தேவன் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். அப்படி யார்கிட்ட சொன்னாரு? யாக்கோபு கிட்ட சொன்னார். யாக்கோபின் காலங்கள் முடிந்தது. அதன் பிறகு அவனுடைய 12 பிள்ளைகள், 12 குடும்பங்கள், 12 கோத்திரங்கள் என்று அவர்கள் பெருகின போது காலா காலங்களும் தேவன் அவர்களுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இது எல்லா காலங்களிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட நாமம் உள்ளவராக தம்மை வெளிப்படுத்தினார். அந்த சிறப்பில் வருகிற ஒரு நபர்தான் யாரு? ஈசாக்கு என்கிற மனிதர். நம்மை போல பாடுள்ள மனிதர், நம்மை போல பாவ தன்மை உள்ள மனிதர், நம்மை போல உலகத்தில் பல விஷயங்களுக்காக போராடின மனிதர்.
நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ராங் கான்செப்ட் என்ன தெரியுமா? பணம் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அவங்களுக்கு என்னங்க, அவங்க நல்லா வசதியாக தானே இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு மில்லியனர் இருக்கிறார், கோடீஸ்வரர் இல்லை, மில்லியனர். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்தில் அவருடைய ஹோட்டல்ஸும் அவருடைய எல்லா நிறுவனங்களும் இருக்கிறது. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், கிறிஸ்தவர், என்னை அதிகமாக மதிக்கக்கூடியவர். இன்றைக்கி என்னோட ஒரு பர்சனலாக இஸ் ஹேவிங் கனெக்ஷன், ரொம்ப என்னோட நல்ல தொடர்பில் இருப்பார். அவருடைய ஒர்க்கர்ஸுக்கு அடிக்கடி என்னை பேசுறதுக்காக கூப்பிடுவார். அப்பா அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? ஓப்பனாகவே சொல்லுவார், நீங்கள் தொழிலாளர்கள் நல்லா கவனிக்கணும். ஐயாவுக்கு என்ன, அவர் எம்டியாக இருக்கிறாரு, அவருக்கு இத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, தோட்டம் இருக்குது, நிறைய வருமானங்கள் இருக்குது, அவருக்கு என்னென்ன குறை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கும் சொல்லுங்க பிரச்சனைகள் இருக்கிறது. பணம் இருந்துட்டா எல்லாமே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் எதை தேடி ஓடுறாங்க, பணத்தை தேடி போகிறாங்க. அவங்களுடைய முடிவு என்ன? பணம் இருந்துட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம், நம்ம அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தங்களை தாங்களே என்ன செய்து கொள்கிறார்கள், உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஈசாக்கு ஐஸ்வர்யவான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த காலங்களிலே there is no money value, பண மதிப்பு இல்லை, லட்சம் கோடி ரூபாய் அப்படிலாம் கிடையாது. அவங்க காலத்தில் பண்டம் மாற்று முறைத்தான் இருந்தது. ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அவங்க என்ன செஞ்சாங்க, பொருளை நிறுத்து கொடுத்து. ஆபிரகாம் எப்படி கல்லறையை வாங்கினாரு, நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா பைபிளில்? எதை நிறுத்து கொடுத்தாரு? அவர் ஒன்றை நிறுத்து கொடுத்தார். இப்போ நம்ம மணி வேல்யூவில் இருக்கிறோம். போன மாதம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் நான், ஒரு 8 நாள் ஊழியத்துக்காக அங்கே போயிருந்தேன். பணத்தினுடைய மதிப்பை அங்குதான் நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். நம்முடைய நாட்டினுடைய மதிப்புக்கும் அவங்களுக்கும் ரூபாய் மதிப்பு தான், இலங்கையிலும் ரூபாய் மதிப்பு தான். நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ரூபா, நம்ம 1 ரூபா யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நமக்கு 1 ரூபான்றது இலங்கையில் 3 ரூபா 50 பைசா அவனுக்கு. எவ்வளோ ரூபா அவனுக்கு? 3 ரூபா 50 பைசா. அப்போ 100 ரூபான்னா அவனுக்கு என்ன மதிப்பது? 350 ரூபா. லேசாக ஒரு 100 ரூபா கால் அப்படி ஆட்டினீங்கன்னா 10 பேர் ஓடியாந்துருவான். எதுக்கு? எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதில் 350 ரூபா கிடைக்கும். என் வாழ்நாளில் 5000 ரூபா நோட்டை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே தான் பார்த்தேன். நான் பிரசங்கம் பண்ண இடத்துல எனக்கு 10,000 ரூபா 2 5000 ரூபா நோட்டு காணிக்க கொடுத்தாங்க. நான் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் வாழ்நாளில் நான் எதை பார்த்ததே கிடையாது. 5000 ரூபா நோட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் 3ல் 1 பங்கு தான் இந்திய மதிப்பு. அவங்க எனக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு என்னது? 1500 ரூபாய். 10,000 ரூபாய்னா அதனுடைய மதிப்பு என்னது? 3000 ரூபாய். தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தட் லேண்ட். ஸோ இன்னைக்கு இருக்கிற பண மதிப்பீடுகள் வேறுபாடானது. ஆனால் அன்றைக்கு பண்டம் மாற்று முறை இருந்தது. பொருள் ரீதியாகத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பலவிதமான சவால்களின் நடுவிலே இவர்கள் எல்லாரும் மாடு மேய்க்கிறவர்கள். ஆபிரகாமின் குடும்பத்தார் அவருடைய பரம்பரை தொழில் என்னவென்றால், அவங்களுக்கு என்ன தொழில் இருந்தது? ஆடு மாடுகள் மேய்க்கிற தொழிலர்கள். அவர் நொமாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நாடோடிகள். அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. பட் தே ஆர் மேக்கிங் ட்ரேட். அவங்க அவங்க எப்பவுமே போகிற இடங்கள்லாம் அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. ஆபிரகாம் சும்மா உட்காந்து சாப்பிட்டாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் போகிற இடங்கள்லாம் வியாபாரம் பண்ணினார். அவங்க நடுவில் அவர் பணம் சம்பாதித்தார். அவருடைய வேலையை செஞ்சார், பணம் சம்பாதித்தார், ஐஸ்வர்யவானாக இருந்தார். அதில் ஒன்றும் தவறு இல்லை, இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்தில் இவன் வந்தபோது அந்த இடத்துக்கே உரிய சில சவால்கள் இருந்தது. அந்த இடத்துல இருந்த அந்த லேண்டுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா தண்ணி பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஆயிரக்கணக்கான அல்லது 100கணக்கான ஆடு மாடுகள் வைத்திருந்தவர்களுக்கு அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கண்டுபிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவால்.
நீங்க பார்க்கலாம். ஈசாக்குடைய பிரயாணத்துல நீங்க பார்க்கலாம், சில இடத்துலலாம் என்ன வந்திருக்கிறது, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இடையில என்ன வந்திருக்கிறது, மோதல் வந்திருக்கிறது, வாக்குவாதங்கள் வந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த லேண்ட்ல இருந்த சேலஞ்சஸ். ஆண்டவர் ஆபிரகாமை அந்த கானான் தேசத்துக்குள்ளே வழி நடத்திய போது அந்த தேசத்திற்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இல்லையா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ற தேசத்தில் தான் நிறைய வறட்சிகளும் சவால்களும் அவர்களுக்கு இருந்தது. அதன் நடுவில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஈசாக்கினுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் அப்படித்தான் வாசிக்கிறீர்கள். ஈசாக்கினுடைய பிறப்பு 18வது அதிகாரத்தில் நிகழ்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் ஈசாக்குடைய பிறப்பு நிகழ்கிறது. அதன் பிறகு யாக்கோபினுடைய வாழ்வுக்கு சற்று முன்பு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை நிலை தொடர்கிறதை ஆதியாகமத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய காலங்கள் முடிந்த பிறகு தன்னுடைய குமாரனுக்கு தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து தன்னுடைய சுதந்திரவாளியாக அவனை அவர் நிறுத்தினார். இப்போ நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருந்து மட்டும் சில விஷயங்களை நம்ம படிக்க போறோம். என்ன நம்ம ஃபேமிலிஸ்ல இன்னைக்கு சேலஞ்சஸ் இருக்கு. ஈசாக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், உகந்த திருமண வாழ்க்கைக்கு கவனமாயிருங்கள். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உகந்த திருமண வாழ்க்கைக்கு கவனமாய் இருங்கள். இன்னும் அதை இப்படி நான் சொல்லுவேன், தகுதியான திருமண வாழ்வுக்கு தகுதியானவர்களாக அல்லது அதற்கு பாத்திரவான்களாக இருங்கள். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு திருமணம் ஆகும்போது அவனுக்கு என்ன வயது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 40 வயது, இல்லையா? ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அவனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு எப்படி பெண் எடுத்தார்கள், எப்படி அவனுடைய மன வாழ்க்கை தொடர்ந்தது என்பதை பற்றி நம்ம படிக்கிறோம். அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது அவனுக்கு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? ஈசாக்குடைய வயசு என்ன? ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும்போது அவனுக்கு வயசு என்ன? 60 வயசு. ஏன்னா கல்யாணம் ஆகி 20 வருஷம் 2 பேருக்கு என்ன இல்லை, குழந்தைகளே கிடையாது. சரிங்களா? அப்போ இப்போ நம்மளும் இப்போ நீங்கள் இந்த உகந்த திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஈசாக்கு எந்த வகையிலெல்லாம் ஒரு தகுதியான திருமண வாழ்க்கையை தனக்கு தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்கள் எப்பொழுதுமே இதை மனதில் வைக்க வேண்டும். ஒன்று, ஈசாக்கினுடைய முதல் தகுதி என்னவென்றால், அவன் ஜீவனுள்ள கடவுளாகிய யெகோவாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தவன். அவனுக்கு ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவுடனே தனிப்பட்ட விதத்திலே தன் தகப்பனை போலவே அவனுக்கும் உறவும் தொடர்பும் இருந்தது. ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையில உகந்த திருமண வாழ்க்கைக்கான முதல் தகுதி என்னவென்றால், வாலிபர்கள் நீங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டியது, நான் திரும்பவும் சொல்றேன், நேற்று சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருப்பதல்ல, வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இது தெரியும் நமக்கு எல்லாருக்குமே, சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டே வரோம். ஆனா இதை நீ உணர்ந்திருக்கிறாயா, அனுபவித்திருக்கிறாயா? அப்பொழுதுதான் நீ ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கைக்கு உகந்தவனாய் இருக்கிறாய். ஆல் த்ரூ இஸ் லைஃப். ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை இதுக்கு நீங்க சொல்ல முடியாது. ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் அவன் கர்த்தரோடு நடந்தான், கர்த்தர் அவனோடே பேசினார், அவனோடே இருந்தார், அவனை தேவன் பாதுகாத்தார், அவனை தேவன் பயன்படுத்தினார்.
அவருடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு பெரிய சாட்சியாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். விசேஷமாக குழந்தை இல்லை என்கிற நிலை வந்தபோது அவன் ரெபேக்காவுக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான் என்று ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால் 21வது வசனம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். அவனுடைய வாழ்க்கை கடவுளோடு தொடர்பில் இருந்த ஒரு வாழ்க்கை. உகந்த திருமண வாழ்வின் முதல் அடையாளம் என்ன? நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? அவர் உன்னோடு இருக்கிறாரா? நீ அவரை அறிந்திருக்கிற அனுபவம் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். குரங்குங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சில நேரத்தில் குரங்கு சேட்டைன்னு நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? சில நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு பில்டிங்கில் பார்த்தேன், இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். 3வது மாடியின் உச்சியில் ஒரு குரங்கு தொங்கிட்டு இருக்குது, ஒரு பைப்பை பிடிச்சி. அதுக்கு கீழறை வரைக்கும் எல்லா குரங்கும் ஒரு வாழை பிடிச்சி எல்லாமே தொங்கிட்டு இருக்குது. இப்போ மேலே இருக்கிற குரங்கு சொல்லுதுன்னு வைங்களேன், நான் 3வது மாடியில் இருக்கிறேன்னு சொல்லி. இது உண்மையாக நடந்த நிகழ்வு. இப்போ நான் சொல்கிறது கற்பனை, சரிங்களா? குரங்கு தொங்கினது உண்மை, ஆனால் இப்போ நான் சொல்கிறது கற்பனை தான். 3வது மாடியில் இருக்கிற குரங்கு சொல்லுதுன்னு வைங்களேன், நான் 3வது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கீழே முதல் குரங்கு இருக்கு பாருங்க, தொங்கிட்டு இருக்கிற முதல் குரங்கு, அது சொல்ல முடியுமா? ஆம், நானும் 3வது மாடியில் தான் இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறீங்க. கடைசியில இந்த நிலைமை கொண்டு போயிட்டீங்களா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்லை, நான் 3வது மாடியில் தான் இருக்கிறேன். எப்படி? பாருங்க, என்னுடைய நண்பர் மேல் 3வது மாடியில் இருக்கிறார். அவர் அப்படித்தான் எல்லாருக்கும் தொங்குறோம், எனவே நானும் அங்கு இருப்பதாக கருதுகிறேன் என்றால் அது ஒரு ஏமாற்றான ஒரு வேலை. நிறைய பேர் நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க, அப்பா பாஸ்டரியா, அம்மா போதகரம்மா, அல்லது அப்பா பிலீவர், அல்லது அப்பா மூப்பர், அல்லது அப்பா சிறந்த விசுவாசி, எங்களுடைய குடும்பமே ஊழியம் தான். நீ என்னப்பா செய்யற? நான் அந்த வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நீ 3வது மாடியில் இருக்கிற குறை இல்லை. புரியுதா உங்களுக்கு? உனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? என்னுடைய கேள்வி அதுதான். என் பிள்ளைகளுக்கு அதே கேள்வி தான் நான் கேட்ட ஒரு காலகட்டத்தில். எனக்கு 2 பிள்ளைகள், மக ஒருத்தன். எல்லா பாஸ்டர்ஸ் என்னை பார்த்தோன்னே கேட்பாங்க, ஐயா உங்கள் பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா? இல்லை. என்னையா இவ்வளோ பெரியவங்க ஆகிட்டாங்க? அவங்க கேட்கல, நான் கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் கொடுத்துட வேண்டாமா? எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு. நான் எதுக்கு கொடுக்கணும்? அவங்க கேட்கட்டும், நான் கொடுக்குறேன். கேட்கறது விட்டுற வேண்டியதுதான், அது அவன் பிரச்சனை, எனக்கு என்ன. ஒரு நாள் அவங்க 2 பேரும் வந்தாங்க, தனித்தனியாக தான் வந்தாங்க. முதல்ல மகன் வந்தா, அப்புறம் மகன் வந்தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என் பிள்ளைங்க தான். இது எங்கள் ஊழியம் என்ன தெரியுங்களா? சிறு பிள்ளைகள் ஊழியம். எங்கள் 2 பேருக்குமே வேலை ஒரு காலகட்டத்தில் பேகை தூக்கிட்டு ஸ்கூலாக போக வேண்டியது. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு பாட்டும் வசனமும் ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்ல வேண்டியது. எங்கள் திருமணமும் அப்படி தான் நடந்தது. அந்த ஊழியத்தில் இருக்கும்போது தான் நடந்தது. என்னுடைய ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிற 2 பிள்ளைகளும் போதும், அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போதே எல்லா ஸ்கூலுக்கும் அப்படி தான் நாங்கள் போனோம். இவங்க குழந்தையிலிருந்தே எங்களோட எங்கே வந்தவங்க எல்லாரும் சொல்லுங்கள், ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு வந்தவங்க. அதனால் நாங்கள் அங்கே என்னென்ன பாட்டு சொல்லி கொடுக்குறோமோ அத்தனையும் அதுகளுக்கும் தெரியும். நாங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது அத்தனையும் அதுகளுக்கும் தெரியும். அதுங்களும் வீட்டில் வந்து சங்கு பொங்கல் பூச்சிட்டு கிடக்குங்க வீட்டில். ஆனால் எனக்கு தெரியும், they should have the personal encounter with God. அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவரோடு என்ன செய்யணும்? அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது ஒரு நாள் நடந்தது. ஆண்டவர் எங்களுடைய கண்ணீரை கண்டார், எங்கள் ஜெபத்தை கேட்டார். அவர்கள் இருவரும் இயேசுவோடு தங்கள் வாழ்வை இணைத்து கொண்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? அதனால தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. திருமண வாழ்வின் அடித்தளம் எங்கே இருக்கிறது? That begins with your salvation life. அந்த ஆசீர்வாதத்தில் அங்கோது ஒன்று இருக்கிறது. 2வது, வயது சார்ந்த தகுதி.
ஈசாக்குக்கு என்ன தகுதி இருந்தது சொல்லுங்க? வயது என்ன வயசுன்னு சொன்னேன்? ஐயா என்ன இப்படி குட்டை தூக்கி போடுறீங்க? 40 வயசுல கல்யாணம் பண்ணி அப்புறம் நாங்கள் என்ன அவையார் தான் ஆகணும்? அவங்க கலாச்சாரம் சார் அது. அவங்க கலாச்சாரத்தில் அவங்க எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாங்க? 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாங்க, 60 வயசுல பிள்ளை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருந்தது. ஆபிரகாம் எத்தனை வயசு வாழ்ந்தாரு? 175. என்ன பாவமாக பார்க்குறீங்க? ரொம்ப பாவமாக பார்க்குறீங்க. பைபிள் படிக்க மாட்டீங்களா? ஆபிரகாம் சாகும்போது அவனுக்கு வயசு என்னது? 175 வயசு. சரிங்களா? அதனால அவங்க 40 வயசுலேயும் கல்யாணம் பண்ணலாம், 60 வயசுலேயும் கல்யாணம் பண்ணலாம். நம்ம இப்போ 75 தாண்ட மாட்டோங்கிறோமே. நம்ம ரேஷியோலாம் இப்போ எதுக்குள்ள தான் இருக்குது? 75 தாண்ட மாட்டோங்கிறோமே. கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நமக்கென்று ஒரு திருமண வயதுக்கான தகுதி இருக்கிறது அல்லவா? நமக்கு தெரியும் இல்லையா? எத்தனை வயசுல நம்ம சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்னத்தையா பேசுறது? எங்கள் பிள்ளைங்கிட்ட கேளுங்கன்றீங்க பெரியவங்கெல்லாம். அப்படிதானே? நல்லதுதான். நம்ம குடும்பங்களுக்கென்று பிள்ளைகளுக்கென்று என்ன இருக்குது? ஒரு திருமண தகுதி வயது இருக்கிறது. திருமணத்தை பற்றி நீ யோசிக்கிறாய் என்றால் உன்னுடைய வயதில் நீ சரியான பக்குவத்தில் இருக்கிறாயா? கரெக்டாக கவர்மெண்ட் வச்சிருக்கிற ஸ்ட்ரீம் லைன்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா குப்புறக்காக வந்துடுவீங்க. 21-18 தான் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 21-18 முடிச்சீங்கன்னா சட்டத்துக்கு வேணா தப்பிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் குப்புறக்க வந்துடுவீங்க. எதையுமே என்ன செய்ய முடியாது, படிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல விட்டுருக்கிறார், வாலிப பிள்ளைகளை. அந்த 2 வாலிப பிள்ளைகள் எதுக்கு அவங்க அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நான் அவர் யார்கிட்ட விட்டுருக்கிறாரோ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறார், ஐயா இந்த சின்னவா கொஞ்சம் அங்கே ஏதோ லவ் மேட்டரில் சிக்கிட்டா போல, அதனால் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, அதனால் அவங்க அப்பா கொஞ்ச நாள் இங்கே விட்டுருக்காரு. அவனுக்கு என்ன வயசு தெரியுங்களா? 17 வயசு தான். 17 வயசு தான். அதுக்குள்ள அவன் நாடு தாண்டி வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க அவளை. அவளுடைய பிரச்சனை தாங்க முடியாது. பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தகுதி வேண்டும்? வயது தகுதி. உங்களுடைய உடம்பு அதற்கான பக்குவத்தை அடைய வேண்டும். அதற்கான முதிர்ச்சிக்குள் நீங்கள் போக வேண்டும். மன அளவில் உங்களுடைய சைக்காலஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் மோல்ட் ஆகணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் கூட அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. 3வது, உங்களுடைய படிப்பு வேலை தகுதிகளை பாருங்கள். கேன் யூ ஏர்ன் யுவர் செல்ஃப்? நீங்கள் உங்களுக்கென்று சம்பாதிக்க முடியுமா? ஈசாக்குக்கு சம்பாதிக்கும் திறன் இருந்தது, வருமானத்திற்கான வாய்ப்புகள் இருந்தது. நீ திருமணம் செய்து கொண்டால் உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான வருமானத்தை நீ தேடி இருக்கிறாயா? அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதான் இருக்குது, தெரிய மாட்டேங்குது. காதல் என்ற ஒன்று அவர்கள் கண்களை மறைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் கியோ முறையோன்னு கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? உன்னுடைய தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் போது அந்த உரிமையை உன் பெற்றோருக்கு நீ கொடுக்க முன் வருவாயா? ஒன்று உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யவே, சொல்லுங்க சத்தமா, துரோகம் செய்யவே மாட்டார். நல்லது நான் சொல்லுவேன், அந்த வாய்ப்பினை நீ உன்னுடைய பெற்றோருக்கு கொடுப்பாயானால் அது நல்லது. உன் பெற்றோர்களும் அதை கவனமாக கையாள வேண்டும். அதுவும் இருக்கு. ஈசாக்கு அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அவர் இந்த லோக்கல்லே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா ஆபிரகாம் ரொம்ப சங்கடமாக போயிருப்பார். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை எங்கே அனுப்பினாரு? தான் விட்டு வந்த தேசத்திற்கு. அந்த கானானிய பெண்கள் ஒழுக்கக்கேடான பெண்கள், விக்கிரக ஆராதனை உள்ள பெண்கள். இந்த தேசத்தில் நீ பெண் எடுக்காமல் என்னுடைய தேசத்துக்கு போன அங்கே அனுப்பி விட்டாரு. அங்கிருந்து தான் அவர் யாரை கூட்டிகிட்டு வந்தார் சொல்லுங்க? ரெபேக்கா. ரெபேக்கா அவருக்கு மருமகன் ஆவாள் அப்படின்றது யாருடைய திட்டம் சொல்லுங்க? கடவுளுடைய திட்டமா? 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
22ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு பலி கொடுக்கப்பட்ட சம்பவம் வருகிறது அல்லவா? அந்த அதிகாரத்துல நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கலாம். 20வது வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். 20வது வசனம் 22:20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காவும் உன் சகோதரனாகிய நாகோரும் பிள்ளைகளை பெற்றார்கள். வாசிங்க. அவள் யார் என்றால் ஊஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய லேமுவேல், கேசேர், ஆசோ, பில்தாஸ், இத்லா, பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றாள் என்று அறிவித்தான். கடைசி வரியை பார்த்தீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். என்னைக்கு தன்னுடைய எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன் மகனை பலிபீடத்திற்கு ஆபிரகாம் கொடுத்தானோ, அன்னைக்கே ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு, மகனையும் கொடுத்தேன், யாரையும் கொடுத்து உனக்கு மருமகனையும் கொடுத்துட்டா உனக்கு. அப்பவே ரெபேக்கா ரெடி. காலங்கள் நிறைவேறின போது அதுதான் நடந்தது இல்லையா? அதுதான் ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்வின் அடையாளம். ரொம்ப கவனமா இருக்கணும் வாலிப பிள்ளைகள். எந்த விதமான இழுப்புகளுக்கும் எந்த விதமான கவர்ச்சிகளுக்கும் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது. மனத்தெளிவு மிக முக்கியம். நான் யாரு, இந்த உலகத்தில் என் நிலை என்ன, நான் என்ன வாழ்க்கையை வாழணும், எனக்கென்று இருக்கிற இலக்கு என்ன, அதிலே நீங்கள் பிரயாணிக்க வேண்டுமே தவிர இவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற மனத்தெளிவு தான் பலமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? உகந்த திருமண வாழ்க்கைக்கு கவனமாய் இருப்பது தற்கால திருமண வாழ்வின் சூழலிலே ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கு வழிவகுக்கும். நீங்க அப்புறம் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், நானும் என் குடும்பமும் கர்த்தரை என்ன செய்கிறோம், சேவிக்கிறோம். ரைட். இரண்டாவதாக குடும்பத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவழிப்பதற்கு கவனம் தேவை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவழிப்பதற்கு என்ன தேவை சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து. கவனம் தேவை. கணவன் மனைவி நீங்க 2 பேரும் தனித்திருப்பதற்கும் பேசுவதற்கும் உறவாடுவதற்கும் மனம் விட்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்கு அந்த டைம் ரொம்ப அவசியம். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் என்ன செய்யறது, நேரத்தை செலவழிக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலை, வெளியில் போனால் வெளியில் வேலை, ஒருவேளை ஊழியத்தில் இருந்தாங்கன்னா ஊழியம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள், இந்த ஒரு பெரிய கரைச்சல்லையே அவங்க 2 பேரும் தனித்திருப்பதற்கோ பேசுவதற்கோ அவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கோ அந்த வாய்ப்பே இருக்காது. நிறைய குடும்பங்கள்ல பிரிவினைகள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். தட் இஸ் த மெயின் ரீசன். எங்க ஃபேமிலி கவுன்சிலிங்ல நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். திருமணம் ஆன பிறகு நீ எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் சேர்ந்து உறங்குவது நல்லது. சேர்ந்து உறங்குவது நல்லது. ஒருவரோடொருவர் தனித்து நேரத்தை செலவழிப்பது நல்லது. மனம் விட்டு பேசுவது நல்லது. இது இல்லாம போகும்போது தான் குடும்பங்கள்ல என்ன உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 26:8. ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருந்தான். இல்லையா? அதாவது இவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஈசாக் அந்த ஊர்ல போன உடனே தன்னுடைய மனைவியை மனைவின்னு சொல்லாம தங்கச்சின்னு சொல்லிட்டார்.
அவருக்கு என்ன பயம்னா, யாரும் மனைவின்னு சொன்னால் என் மனைவியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவர் பயந்துக்கிட்டு அவர் அப்படி சொல்லிட்டார். அவங்க எல்லாரும் அவள் வந்து ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறதுனால சரி அவங்க தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ராஜா கவனிச்சார். அந்த காலத்தில் ராஜானோன்னு நீங்கள் பெரிய மாட மாளிகையில் பெரிய பேலஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் இருக்காது. பாருங்கள், அவர் அங்கேருந்து இவரை பார்க்கக்கூடிய அளவில் தான் ஈசாக்கு இருந்திருக்கிறார். ஈசாக்கு தன் மனைவியோட என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இப்படி யாரும் தங்கச்சியோட என்ன செய்ய மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. பொது மொழிபெயர்ப்பு இது ஒரு டிரான்ஸ்லேஷன். இப்போ நமக்கு அடுத்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்துருக்கு, பொது மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் வச்சுருப்பீங்கன்னா திருவில்லியம் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோடே பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபோனில். இதை விட பெட்டர் டிரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறத விட பெட்டர் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் எப்போ வேணாலும் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன இருக்குது தெரியுங்களா? ஈசாக்கு தன் மனைவியை கொஞ்சி கொண்டிருந்தான் அப்படின்னு வருது. என்ன வருது? ஈசாக்கு தன் மனைவியை, ரொம்பலாம் வெக்கப்படாதீங்க, சும்மா பேசுங்க. தன் மனைவியை என்ன செய்தான்? கொஞ்சி கொண்டிருந்தான். வேற யாரையாவது கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அங்கதான் டேஞ்சர் வந்துடும். அதுக்கு தான் நீங்க பயப்படணும், அதுக்கு தான் நீங்க வெக்கப்படணும். இதுக்கெல்லாம் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Do you spend time with your spouse? உன்னுடைய வாழ்க்கை துணையோடு நீ நேரம் செலவழிக்கிறாயா? அவரோடு உட்கார்ந்து, கணவன் மனைவி 2 பேர், யாருக்கு 2 பேரும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் அவரோட உட்காந்துருக்கீங்க, இல்லை அந்த அம்மாவோட உட்காந்துருக்கிறீங்க? அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களா? அவர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் சொல்கிறத அவர் கேட்குறாரா? அவங்களுக்குன்னு இருக்கிற குமுறல்கள், அவங்களுக்குன்னு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்குறீங்களா? அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்கிறீங்களா? அவங்களுடைய தனிப்பட்ட தேவை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பிரச்சனை இருக்குல்ல? இது எல்லாத்தையும் நான் ஃபேமிலி கவுன்சிலிங்கில் நிறையவே பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயம். இது என்ன ஆகுதுன்னா, சில நேரத்தில் குடும்பங்களினுடைய பிரிவுக்கு வழி நடத்துகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியில், எத்தனை நாள் ஆச்சுன்னு கேளுங்க என்னோட அவர் பேசி, அப்புறம் எதுக்கு நான் இவரோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த அம்மா. அவர் சொல்கிறாரு, இந்த அம்மா என்னோட பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் கேளுங்கய்யா, நான் போகிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப வேதனையான விஷயம். ஆனால் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் தாங்க முடியல. ஒரு அட்வொகேட்டுங்க, ஒரு கிறிஸ்டியன் அட்வொகேட் பழனியில், அவரை போய் பார்க்குறக்காக நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் யாரோ லோக்கலில் இருக்கிற ஒரு ஆள் தான், பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவர். அவர் வந்தார். அவர் வந்தவொன்னா அவர் இவர்கிட்ட ஏதோ வழக்கு சம்மந்தமாக வந்திருக்கிறார் அவர். அப்போ அவர் நான் ஆனால் இப்போ நான் கிளம்புறேன். அப்படி உட்காருங்கய்யா, நீங்கள் ஊழியக்காரர் தானே, உட்காருங்க. அவர் கிரிமினல் லாயர், உட்காருங்கய்யா பேசுவா, என்ன பேசிட போகிறாங்க, உட்காருங்க அப்படின்னு. சரி, நான் ஓரமாக உட்காந்து இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப வேகமாக வந்து உட்கார்ந்தவர், சார் அவளை இதோட தீர்த்து கட்டிட வேண்டியதா சார் அப்படின்னு. அது வந்தவர் இந்து தான். இருக்கு ஏன் இவ்வளோ கும்பிடுறீங்க சார், அவள் எனக்கு விளக்கு போட்டா சார் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு இவர். ஆமாம் சார், இனிமேலாம் உயிரோடு இருக்கக்கூடாது சார். ஆச்சா ஒரு 10 தடவையாவது விளக்கு போட்டான்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னடா விளக்கு போட்டாருன்னாரு. ஒன்றும் புரியலையே எனக்கு. விட்டேன் நான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏதோ பேச போயிட்டார். பிரதர், ஒரே ஒரு சந்தேகத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. சொல்லுங்க. இந்த விளக்கு போட்டான்றாரு, என்ன பிரதர் அர்த்தங்க? கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அவர் சொன்னார், பிரதர் பக்கத்தில் ஆயக்குடின்னு ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜில் இருக்கிறாங்க இவங்க. ஒரே சந்துக்குள்ளே 2 பேருக்கு வீடு, ஒரு சின்ன சந்து. அந்த சந்தில் வந்து முதல்ல இவருடைய மனைவி வீடு, கொஞ்சம் தாண்டி இவருடைய வீடு. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மா இவர் மீது இருக்கிற வெறுப்பை காட்டுவதற்காக இவர் அந்த அம்மா வீட்டை கிராஸ் பண்ணி தானே போவார். அப்போ அவங்க வீட்டு வரண்டா நல்லா தெரியும். வரண்டால இந்த ஆள் போட்டோவை பெருசாக வச்சு அதுக்கு ஒரு லைட்டை போட்டு விட்டுருச்சாரு. இப்போ புரியுது உங்களுக்கு? எனக்கு சிரிப்பு ரொம்ப நேரம் அடக்க முடியல. ஆனால் ஒரு பக்கம் சோகமாக இருந்தது. அவர் ரொம்ப, சார் எனக்கு விளக்கு போட்டா சார், எனக்கு விளக்கு போட்டா சார், விளக்கு போட்டா ஓஹோ சார். அவர் சொல்ற, பிரதர் இந்த வரட்டால் இருந்தாலும் போட்டோவை வச்சு கடல் ரைட் போட்டோம் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ உலகத்தில் எனக்கு இல்லை முடிச்சுட்டேன்னு அர்த்தம். கசப்புகளும் மன குமுறல்களும்
இப்போ நடக்கிற நீங்கள் கொலைகளெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்குறீங்கல்ல, இந்த மீடியாஸில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கொடூரமான கொலைகள், கொடூரமான கொலைகள். கணவன் மனைவி, ஒரு சயின்டிஸ்ட் பெங்களூரில் கேள்விப்பட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட் அந்த மனைவியை கொன்று போட்டார். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. என்னன்னு கேட்டால், எனக்கும் அவளுக்கு வயசாகிடுச்சு, நான் செத்து போயிட்டேன்னா அவளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் இருக்கும்போதே அவளை கொண்டுட்டேங்கிறாரு. இவர் எப்படி சயின்டிஸ்டாக இருந்தாருன்னு தெரியல. ஆமாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு வாசிக்கிறேன், ஒரு அம்மா தன் கணவன் மீது இருக்கிற கோபத்தில் அந்த தூங்கும்போது சிமெண்ட் காரை வச்சு பூசி இருக்குது மேலே ஃபுல்லாக. ஆமாங்க, சிமெண்ட் காரை வச்சு ஃபுல்லாக பூசி சேர்ந்தால் அதில் எந்திரிக்கவே முடியல. அந்த அப்படியே சமாதி பண்ணிடுச்சு அந்த அம்மா. எல்லாம் நம்ம பார்க்கணும். காரணம் என்ன? ஒன்று கிறிஸ்து இல்லை அவங்க வாழ்க்கையில், அது அடிப்படை. ரெண்டாவது என்ன இல்லை, அந்த தனிப்பட்ட உறவும் நெருக்கமும் இல்லை. உறவும் நெருக்கமும் இல்லை. அந்த தனிப்பட்ட உறவும் நெருக்கமும் இல்லாவிட்டால் இப்படிதான் இருக்கு. உங்க குடும்பங்கள்ல ஓயாம பிரச்சனை வருதா, சண்டை வருதா? அதாவது நீங்க சொல்லுவீங்க, என்னன்னு தெரியலங்க, என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. சில பெண்கள் சொல்லுவாங்க, எது பேசினாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. நான் கேட்டாவே கடுகடுன்னு பதில் சொல்றாரு. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க அவரோட கொஞ்ச நேரம் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆனால் தனியாக செலவு பண்ணுறாரு, பெரிய லிஸ்ட்டை கொண்டு போய் முன்னாடி வைக்காதீங்க. 4 புடவைகள், 6 பாவாடைகள், 8 ஜாக்கெட்டுன்னு வச்சிங்கன்னா அவர் எடுத்து ஓடத்தான் செய்வார். அது அதே மாதிரி தேவைகளுக்காக போய் நிற்காதீங்க முன்னாடி. அது கணவன் மனைவி 2 பேருமே. நீங்கள் தனித்திருப்பதற்கும் உறவாடுவதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் தாராளமாக இருக்கும். இதை நீங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பங்களில் இன்னைக்கு இது ஒரு சவாலாக போச்சு. அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பதில்லை. ரைட். 3வது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் நமக்கு சமநிலை அன்புக்கு கவனமாயிருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சமநிலை அன்புக்கு கவனமாக இருங்கள். குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கும் போது, பிள்ளைகளை நேசிக்கும் போது அவர்களை எல்லாரையும் சமநிலையுடன் நேசியுங்கள். Your love should be balanced. என்னென்ன பிரச்சனை வரும்? முதல் ஒரு கேள்வியை நம்ம குடும்பங்கள் வந்து ஒழிச்சு கட்டணும். நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? முதல்ல இந்த கேள்வியை நீ ஒழிச்சு கட்டணும். சரிங்களா? அப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா உன் பிள்ளை தானே அவன் அப்படிதான் செய்வான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த அம்மா சொல்லு, நீ உங்க பிள்ளை தானே அவன் அப்படித்தான் இருப்பான்னு இந்த அம்மா சொல்லு. ஆக மொத்தம் அவன் 2 பேருக்கு தான் பிள்ளை இல்லையா? நீங்க என்ன வாசிக்கிறீங்க? நீங்க வாசிங்க பார்க்கலாம். 25ஆம் அதிகாரம் 25வது வசனம் ஆதியாகமத்துல. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். இல்ல இல்ல சாரி, நீங்க 28வது வசனம் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தார். இவர் பசிக்கு சாப்பிடுறவர் இல்ல, ருசிக்கு சாப்பிடுறவர் இல்லையா? இப்ப பாருங்க, அப்படியே ஒரு பிரிவு வந்துருச்சு வீட்டுல. ஏசா யாருடைய பிள்ளை? அப்பா பிள்ளை. இவர் யார் பிள்ளை? அம்மா பிள்ளை. முதல்ல இந்த கேள்வியை குடும்பத்துல இருந்து ஒழிச்சு கட்டுங்க. இனிமேல் அந்த கேள்வி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. சமநிலை அன்பு தேவை. சமநிலை அன்பு தேவை. ஒண்ணு, உங்க ஏரியாவில் இருக்கான்னு தெரியல, எங்க ஏரியாவில் இருக்கிறதுனால நான் சொல்றேன். எங்க ஏரியாவில் பொம்பளை பிள்ளைகளுக்கு உரிமை கம்மி, வீட்டில் பசங்களுக்கு கொஞ்சம் உரிமை அதிகம். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஆம்பளை பையன் அப்படித்தான் இருப்பேன், அவனுக்கு எனக்கு ரொம்ப முளைச்சிருக்கு. நீ தான் அடங்கி போகணும். ஏன் அடங்கி போகணும்? 2 பேரும் தான் அடங்கி போகணும். புரியுதா உங்களுக்கு? பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அவங்க அப்படி இருக்கலாம், ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலாம்.
நான் உங்களை சொல்லலைங்க, எங்க ஊர்ல இருக்கிறவங்கள சொல்றேன். சரிங்களா? சில குடும்பங்கள்ல ஏதாவது வீட்டில் சிறப்பான விஷயங்கள் நடந்தால் ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமான பங்கும் பெண் பிள்ளைகளுக்கு குறைவான பங்கு வைக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. சட்டைக்கு வந்துடாதீங்க சார், எங்க ஊர்ல இருக்கிறவங்கள சொல்றேன் நான். ஆமா, இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்கிறது, நான் பார்க்கறத சொல்றேன். எங்க சர்ச்சில் எஸ்தர்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை வந்தது. 2வது பிள்ளை வந்து சொல்றாங்க, அம்மா ரொம்ப தம்பி தான் ஏன் சப்போர்ட் பண்றாங்க, ஏக்கா அப்படி? ஐயா அவன் ஆம்பளை பிள்ளை, ஏன் அவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பைபிள் சொல்லியிருக்கா? இல்லை. There should not be a sex difference. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்கள் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். சுதந்திரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உரிமை சொத்து. சொல்லுங்க பார்க்கலாம். உரிமை சொத்து. கடவுளால் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை சொத்துக்கள். நீங்கள் அவர்களை கையாள வேண்டும். ஆனால் உரிமையாளர் யார்? அவர்தான் உரிமையாளர். அவருக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்கவும் உருவாக்கவும் கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த பாலின வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. சமநிலை அன்பு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் நேசிக்கப்படணும், ஒரே மாதிரி தான் பராமரிக்கப்படணும், ஒரே மாதிரி தான் கண்டிக்கப்படணும், ஒரே விதத்தில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கணும். டிஃபரன்ஸ் இருக்கவே கூடாது. சமநிலை அன்பு. இந்த குடும்பத்தில் இது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சம்பவம் தெரியும் இல்லையா? இதோடைய முடிவு எங்கே போச்சு? ஒரு நாள் புரியுதா உங்களுக்கு? தெரியும் இல்லையா? கடைசியில் ஒரு நாள் தான் மகனை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா போராடுது, அவர் மகனை காப்பாத்துறதுக்கு அவர் போராடுறாரு, ஈசாக் இல்லையா? அந்த லெவலுக்கு இதை கொண்டு போய் விட்டுருச்சாங்க. அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. குடும்பங்களில் சமநிலை அன்பு தேவை. சமநிலை அன்பில்லாத குடும்பங்கள் கிறிஸ்தவ சூழ்நிலையை இழந்து விடுகிறது. பிள்ளைகளை எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி வைங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளைங்க எதாவது கண்டிக்கணும், கண்டிங்க. அப்படிதான் இருக்கணும், நீ இப்படி தான் வளரணும், அதை சொல்லுங்க. பையன் நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் சொல்லுங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உரிமை பிரச்சனையை ஒருபோதும் நீங்கள் கொண்டு வரவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன தேவை? ஆரோக்கியமான கிறிஸ்தவ திருமணத்திற்கு முதல்ல உகந்த திருமண வாழ்க்கைக்கு கவனம் தேவை. 2வது, வாழ்க்கை துணையுடன் தனித்திருப்பதற்கான கவனம் தேவை. 3வது, சமநிலை அன்பிற்கு கவனம் தேவை. சமநிலை அன்பிற்கு கவனம் தேவை. 4வது ஒரு காரியம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாவின் ருசிகளுக்கு கவனமாயிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சார், ருசியா சாப்பிடணுமா வேண்டாமா? சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. பிரசங்கர்கிட்ட எதை சொல்றதும் ஆபத்து தான். எப்படி சொன்னாலும் திருப்பி சொல்லி விடுவாங்க அப்புறம், அப்படிங்கிறீங்களா? ருசியா சாப்பிடணுமா கூடாதா? சாப்பிடணும். ஆனா எப்பவுமே எது பின்னாடி அலையக்கூடாது? ருசியின் பின்னாலேயே அலையக்கூடாது. நம்ம பசங்க, வாலிப பசங்க சிக்காகிறதுக்கு முக்காவாசி காரணம் என்ன நினைக்கிறீங்க? ருசி தான். அவன் நிறைய பேர் அவனுடைய வாழ்நாளை எதில் தான் கழிக்கிறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் தான் கழிக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் பாருங்க, இவனை மாதிரி தான் 10 பேர் நிப்பாடுங்க, இப்படி கையெழுத்திட்டே நிப்பாடுங்க. பார்த்துருக்கீங்களா? 4 பிள்ளைகள் தான் நிற்பாங்க. பெங்களூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அக்கா மகன் கல்யாணத்துக்கு. என் மனைவி இப்படியே என்னத்த பராக் பார்த்துட்டு அங்கே பாருங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு ஸ்கூல் பேக் மாட்டி இருக்கு, கையில் சிகரெட் இருக்குது. ஸ்கூல் பேக்கு, வாலிப பிள்ளை, கையில் சிகரெட்டோட ஒரு கடையில் நின்று பசங்களோட நின்று பேசிக்கிட்டு அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு. இதே நானும் பார்த்தேன். என் தம்பி அவன் அங்கே உள்ள வந்தான், அவன் அந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறவன். இதெல்லாம் இங்கே சர்வசாதாரணம், அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்காங்க வா அப்படின்ட்டான். நாவின் ருசிக்கு கவனமாயிருங்கள். ருசியா சாப்பிடணும், ஆனா எப்பவுமே சொல்லுங்க. நிறைய குடும்பங்கள், நீங்க பொருளாதாரத்தை பத்தி
பற்றி பேசுறீங்கல்ல, நிறைய குடும்பங்கள் ஓட்டாண்டி ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஹோட்டல்லையே சாப்பிட்றது. எப்பவுமே எங்கே சாப்பிட்றது? ஹோட்டல்லையே தான். சார், ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் ஹோட்டலையே வீடாக்கிடக்கூடாது. ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஒன்ஸ்னே வாய். நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டேக் யுவர் ஃபேமிலி டு ஹோட்டல். ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு மற்ற யாருமே எல்லாருமே போகலாம், நீங்களும் போகலாம். குடும்பமாக உங்கள் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போங்க, மாதம் ஒரு தடவை போங்க. உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஏற்றவனமோ பிள்ளைகளோட உட்காந்து பிள்ளைங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வாங்க. ஆனால் வருஷம் 365 நாளில் 300 நாள் ஹோட்டலில் உட்காந்துருந்தீங்கன்னா வீடு நாசமாக போயிடும். மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, வரும்போதே 2 பரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு வாங்கிட்டு வர்றது 2 பரோட்டாவை? புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய வீட்டில் இருக்கிறத சமைச்சு இருக்கிறதுல சந்தோஷமா சாப்பிட்றதுல நம்ம கவனமா இருக்கும். நிறைய குடும்பங்களுடைய பிரச்சனை இதுதான். நாவின் ருசிக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ருசியாக சாப்பிடுங்கள், அதே நேரத்தில் அது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அளவிற்கு வேலை செய்யாதீர்கள். இப்போ நான் பேச்சுலர் தான், என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஐயா பேச்சுலர் ஆகிட்டா இருப்பா அப்படி. என் மனைவி இப்போ என்னோட இல்லை, அவள் மகளோட இருக்கா. ஒரு வருஷம், இந்த ஜூன் மாதம் வந்தால் 1 இயர் ஆச்சு. இப்போ அவள் அங்கே தான் இருக்கிற, பேரனை பார்த்துட்டு இருக்கிறா கூட. இப்போ என்னுடைய நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஐயா அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க, ஐயா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? கூப்பாடு தான். அடுத்த பதில் நமக்கு அதான் பதில். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? கூப்பாடு தான். எனக்கு இயல்பில் சமைக்க வராது, சமைக்கவும் தெரியாது. ஆனால் நான் வெளியில் சாப்பிட விரும்புவது இல்லை. 90% வெளியில் சாப்பிட நான் விரும்பவே மாட்டேன். என் மகன் அங்கிருந்து கேட்பா, கல்கட்டாலேருந்து கேட்பா, அப்போ இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் தானே, எப்போ ஸ்விக்கியில் ஏதாவது போட்டுருவா, நீ ஸ்விக்கிலையும் போட வேண்டாம் முகிலையும் போட வேண்டாம் வீடியோ அப்படின்றது. என்ன செய்வீங்க? வீட்டில் இருந்தே இருக்கு, ஓட்ஸ் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கோதுமை மாவு இருக்குது, என்னமோ ஒன்று. எனக்கு என்ன தெரியுங்களா, நான் சமைத்தால் கமெண்ட்ஸ் வராது, உப்பு இல்லை காரம் இல்லைன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கல்ல. வாழ்வோ தாழ்வோ நானே சாப்பிட்டு வரல. இப்படிலாம் இந்த பிரச்சனை இருக்காதுங்களா? சபையார் என்ன பார்த்து கவலைப்படுறாங்க, எப்படி தான் இருக்கிறீங்களோ தெரியலையா, ஏயா இருக்கிற சோகத்தில் நீ சோகத்தை கிளப்புறப்போ. நாவின் ருசிக்கு கவனமாக இருக்கு இல்லையா? என்ன வாசித்தோம்? ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன படித்தோம்? ஈசாக்கு அவருக்கு அந்த வாய்க்கு ருசி பாருங்க. கடைசியில் சாகரப்ப கூட, சாகருக்கு முன்னாடி கூட ஏசா கூப்பிட்டு என்ன சொல்றான், நீ போய் வேட்டையாடிட்டு வா, அதை நான் என்னுடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு வா, சமைச்சிட்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வாதம் பண்றேன். 27 நாளில் அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 27 நாளில் நம்ம அதை வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வாசிக்கிறோம்? அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் என்ன செஞ்சு வா, கொண்டு வா. மக்களே, தயவு செய்து நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவிமாராக இருக்கலாம், கணவன்மாராக இருக்கலாம், ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளி சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சிருங்க, தவறு. முடிஞ்ச வரைக்கும் தவறு. முடியல, வெளியில் போகிறோம் அல்லது சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது வேறு வழி இல்லை, வெளியில் தான் சாப்பிட்றோம். சில நேரம் ரொம்ப டயர்டாக நைட்டில் போயிட்டுங்க, வெளியில் லேட் நைட்டில் வருவோம், ஒரு ஆளுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் முதல்ல உங்கள் ஆரோக்கியத்துக்கு உலைய நீங்களே வைக்கிறீங்க. அவ்வளவு விஷம், அவ்வளவு உங்கள் உடம்பு கெடும். நாக்குக்கு மட்டும்தான் அது ருசி கொடுக்கும், உங்கள் ஆரோக்கியத்துக்கு அது ருசி கொடுக்க. நீங்கள் அந்த ருசிக்கு விலகி இருக்க பழகும். வீட்டில் நீங்கள் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிற அம்மா கொடுக்குற சாப்பாடு அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீ அதில் பழக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அது நொட்டை இது நொட்டைன்னு பேசிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு போனால் சரியாக போயிடுவான். அப்புறம் மாதிரி என்ன வீட்டில் வந்து பிளேட்டை நக்கிட்டு இருப்பான் உட்காந்தீங்க. ஆமாம், அது என்ன சரியில்லை, இது என்ன சரியில்லை, இது என் பிள்ளைகிட்ட நடந்தது, அதெல்லாம் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
அது சரியில்லாமா, இது சரியில்லாமா, அப்படி இல்லைம்மா, இப்படி இல்லைம்மா, அது வேண்டாம்மா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிமா. அப்புறம் 2 மாதம் ஆசிரமம் வந்து பாருங்களேன், தட்டு இருக்காது அங்க. ஏன்? அப்பதான் வீட்டுடைய அருமை தெரியுது அவருக்கு இல்லையா? நாவின் ருசிக்கு கவனமாயிருங்க. அது உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் ஆரோக்கியமானது. பொருளாதாரத்துக்கும் ஆரோக்கியமானது. ரைட். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம இந்த ஈசாக்கு முடிஞ்சது எனக்கு கையில் ஒரு குறிப்பு மட்டும் கூட நான் சொல்லிடுறேன். 26வது அதிகாரம், மீதியை கூட நம்ம அடுத்த இதில் கூட பார்த்துக்கலாம், சேர்ந்து கூட பார்த்துக்குவோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவன் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இவர் செஞ்சது சரியா தப்பா? நீங்க பதில் சொல்லுங்க. தப்பு. இதே வேலையை யார் செஞ்சா? இவங்க அப்பாவும் செஞ்சார். இவங்க அப்பாவும் இதே வேலையை தான் செஞ்சார். யார் இவங்க அப்பா? ஆபிரகாம். ஆதியாகமம் 12 படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 20 படிச்சு பாருங்க. இதே மாதிரிலாம் இவரு 2 இடத்துல போய் மனைவியில என் தங்கச்சினே சொன்னார். அப்பனை போலவே பிள்ளையும் பிறந்திருக்கான். இவனும் சொல்றான் ஒரு இடத்துல போய், இந்த அம்மா யாரும் கிடையாது. இது எதுக்குன்றீங்களா? இந்த பாதுகாப்பு தன்னை கொன்றுவாங்களோன்ற பாதுகாப்பு. அவன் சொல்ற கவனிச்சீங்களா? தன்னை கொன்று விடுவார்கள் என்கிற பயத்துல அவனை என்னன்னு சொல்லிட்டான். இதுல அப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவனுக்கு கூப்பிட்டு காக்க தெரியிருக்காரு. ஏன்னா அவன் கொண்டாட்டின்னு முதல்ல சொல்ல வேண்டியது தானே. இதுல என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு போற இடத்துலலாம் இவனுக்கு கொட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. இவன் என்ன படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12 பாருங்க, ஆதியாகமம் 20 பாருங்க, ஆதியாகமம் 27 பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவர் சொல்றான்னு வைங்களேன், அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், எந்த வகையில இது அந்த அம்மாவுக்கு என்ன வேதனை ஏற்படுத்தி? அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. அங்க முதல் பாதிப்பு எங்க வருது? சத்தமா சொல்லுங்க. உரிமை. இரண்டாவது உணர்வு ரீதியா. அந்த அம்மா கேட்ட என்ன சொல்லுவாங்க? எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்கய்யா. என்ன இவர் எப்ப என்ன மனைவின்னு சொல்லுவாரு, எப்ப என்ன தங்கச்சின்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல ஐயா. திடீர்னு தங்கச்சி பையில ஓப்பன் பண்ணிடுவாரு, திடீர்னு மனைவி பையில ஓப்பன் பண்ணுவாரு. இவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமை ஆகி போயிடும். குடும்பத்தாரின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதியுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? சத்தம் வரல. குடும்பத்தாருடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் மதியுங்கள், அதற்கு மதிப்பு கொடுங்க. நான் ஒரு செய்கிற வேலை, நான் செய்கிற ஒரு செயல், நான் பேசுகிற ஒரு பேச்சு எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும், உணர்வு ரீதியாக அவங்கள பாதிக்கும். சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் சாப்பாடு, துணி, வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா மட்டும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. there is a emotional need for every man. எல்லா மனிதருக்கும் என்ன தேவை இருக்கிறது? ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தேவை இருக்கிறது. அதுவும் ஒரு தேவை. அந்த தேவைகளை புண்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நடக்கலாம். சில நேரத்தில் ஏதோ தவறி நடக்கலாம், ஆனால் அது வேண்டுமென்றே நடக்கக்கூடாது. இவங்க வேற ஊரா டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்களா, ரெபெக்காவுக்கு அடுத்த ஊருக்கு போறதுனாவே பயம் கிளம்பிடும். நீ அந்த ஊர்ல போய் நான் தங்கச்சியா இருக்க போறனோ அல்லது மனைவியா இருக்க போறனோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோட்டே போவாங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னங்க? ஈசா? இல்ல சாரி அவர் பேர் எங்க அண்ணன். அவர் அண்ணன் அவர் பேர் ஈசா. இயல்புல என்ன வரும் சொல்லுங்க. ஆமா, நல்ல வேலை ஆதார் கார்டெல்லாம் இல்லை அந்த காலத்துல. இருந்தால் அவங்க மாட்டிருப்பானுங்க, 2 பேரும் மாட்டிருப்பானுங்க இல்லையா? கவனமா குடும்பத்தாரின் உரிமைகளையும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயம் இருக்கு. அடுத்த இதில் சேர்த்துக்கணும். ஆண்டோட கேட்போமா? ஆண்டவரே, எங்க குடும்பங்கள்ல நாங்க இதெல்லாம் பார்க்கிறோமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முதல்ல இருந்து 1 நம்பர் 1 உகந்த திருமண வாழ்க்கைக்கு கவனமாயிருங்க.
இரண்டாவது, வாழ்க்கை துணையுடன் தனித்திருப்பதற்கு, நேரம் செலவழிப்பதற்கு கவனமாயிருங்கள். மூன்றாவது, சமநிலை அன்புக்கு கவனமாயிருங்கள். நாலாவது, நாவின் ருசிக்கு கவனமாயிருங்கள். ஐந்தாவது, குடும்பத்தாரின் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்படியுங்கள். ஜெபிக்கலாம். தலைகளை